கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் உருவாக்கப்பட்ட நீதிபதி ஹேமாவின் கமிட்டி அண்மையில் 223 பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் கேரள திரையுலகில் பல நடிகைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக பல திடுக்கிடும் விஷயங்களை வெளியிட்டது. சினிமா வாய்ப்பு தேடி வரும் பெண்களிடம் அதற்கு இணையான பாலியல் சேவைகள் கேட்கப்படுவதாக பல குற்றச்சாட்டுகள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றது. இந்த நாள் வரை கேரள திரையுலகில் உள்ள நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் 18 பேர் மீது 9க்கும் மேற்பட்ட நடிகைகள் புகார் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1999 ஆண்டு முதல் கடந்த 2017 ஆண்டு வரை நடந்த பல பாலியல் ரீதியான சம்பவங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றே கூறலாம். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இந்த விவகாரம் குறித்து பேசிய பிரபல நடிகை ராதிகா சரத்குமார், கேரளா திரையுலகில் நடிகைகள் பயன்படுத்தும் கேரவன்களில் கூட ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவர்களது அந்தரங்கம் படம் பிடிக்கப்பட்டதாக பகீர் தகவல் ஒன்றை வெளியிட்டார். இந்நிலையில் இன்று தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய நடிகை ராதிகா பல விஷயங்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக கேரளா விவகாரம் குறித்து ரஜினியிடம் கேட்டபோது அதற்கு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று பதிலளித்தார். அதை சுட்டிக்காட்டி ராதிகாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், பெரிய நடிகர்கள் தொடர்ந்து மௌனம் சாதிப்பது அவர்கள் மீது தவறான அபிப்பிராயங்களை ஏற்படுத்திவிடும். இன்று திரைத்துறையில் உச்ச நடிகராக பயணித்து வரும் அனைவருக்கும் அரசியல் என்ற ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்கிறது. நீங்கள் அரசியலில் இணைந்து மக்களுக்கு நல்லது செய்யும் முன் உங்களோடு இணைந்து பணியாற்றும் நமது நடிகைகளுக்காக குரல் கொடுங்கள், அதுதான் மிகவும் முக்கியம் என்றார் அவர். தொடர்ந்து பேசிய அவர், நடிகர் சங்கம் என்ன செய்கின்றது என்பது தெரியவில்லை. பிரபல நடிகைகள் மட்டுமல்லாமல் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்கும் நடிகைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். இது நிச்சயம் அந்த திரைப்படத்தை தயாரிக்கும் தயாரிப்பு நிறுவனத்தின் பொறுப்புதான். இதை பற்றி நான் தயாரிப்பாளர் சங்கத்திலும் கூட பேசியுள்ளேன். நடிகைகளுக்கு பாதுகாப்பான கேரவன், பாதுகாப்பான கழிப்பறை வசதி போன்றவற்றை தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.